காலத்தின் போது சட்டம் என்ன, இதா காலத்தின் சட்டம் என்ன? பெண்கள் சிலர் சொல்றாங்க பெண்களை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க ஒரு வருடத்துக்கு அந்த இதா காலத்து பெண்கள் எங்கேயும் வெளியே செல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதை குர்ஆன் ஹதீஸ் மூலமா தெளிவுபடுத்துங்க. அதாவது இத்தாவுடைய சட்டம் என்ன அப்படின்னு முதல்ல கேக்குறாங்க. இதா அப்படின்னு சொன்னா அது அந்த அரபி சொல்லுக்கான நேரடி பொருள் என்னன்னா கணக்கிடுதல், எண்ணுதல் அர்த்தம். எண்ணத்தை என்றதுன்னா கணவனை இழந்து விட்ட பெண்கள் அடுத்து மறுமணம் செய்வதற்குரிய நாட்களை எண்ணுதல் அர்த்தம். இதா என்று சொன்னால் அதற்கு நேரடியான பொருள் கருத்து என்னவென்றால் கணவனை இழந்து விட்ட பெண்கள் மறுமணம் செய்வதற்காக இன்னொரு கணவனை தேர்வு செய்யக்கூடிய காலத்தை எண்ணிக்கொண்டிருக்கிற நாட்களுக்கு பேருங்க இத்தாவுடைய நாள். இந்த இத்தா என்பது பல விதங்களில் இருக்கிறது. ஒவ்வொரு நபரை கவனித்து அவர் இத்தா இருக்க வேண்டிய காலங்கள் வித்தியாசப்படுகிறது. கணவன் இறந்து விட்ட நிலையில ஒரு பெண் கணவனை இழந்திருப்பாள். அவளும் கணவனை இழந்த பெண்ணு தான். அவள் இத்தா இருக்க வேண்டிய நாட்கள் வேறு. அது மாதிரி கணவனால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண் அவளும் இத்தா இருக்கணும். அதற்குரிய நாட்களுடைய சட்டங்கள் வேறு. கணவனை விவாகரத்து செய்திருப்பார், அதனால் கணவனை இழந்திருப்பார், அப்பமும் அவர் இத்தா இருக்க வேண்டியது இருக்கு. இப்படி பல வழிகளில் கணவனை ஒரு பெண் இழப்பாள். ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான கால அளவை இஸ்லாம் சொல்கிறது. கணவன் இறந்து விட்டால் அப்பொழுது ஒரு பெண் அனுஷ்டிக்க வேண்டிய இத்தா இருக்க வேண்டிய காலம் எவ்வளவுனா வல்லதீன யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரின் வல்லதீன யதவஃபூன மின்கும் வயதரூன அஸ்வாஜி யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரின் வஅஷ்ரா. கணவனை இறந்து விட்ட நிலையிலே கணவனை இழந்து விட்ட பெண்கள் 4 மாதங்களும் 10 நாட்களும் இத்தா இருக்க வேண்டும் அப்படின்னு கணவனை இறந்தவங்களுக்கு குர்ஆன் சொல்கிறது. கணவனால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் அவங்க எவ்வளவு நாள் இத்தா இருக்கணும்னா வல்முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூயின். விவாகரத்து செய்யப்பட்ட தலாக் விடப்பட்ட பெண்கள் 3 மாதவிடாய் காலங்கள் இத்தா இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அதே மாதிரி கணவனை விவாகரத்து செய்துவிட்ட பெண்கள் குலா கொடுக்கிறேன்னு சொல்லுவோம்ல, கணவனோடு வாழ பிடிக்கல, இந்த கணவன் எனக்கு வேண்டாம்னு கணவனை பெண்கள் ஒதுக்கிறது இருக்குத, அப்படி ஒரு பெண் ஒதுக்கினால் அந்த பெண் இருக்க வேண்டிய இத்தா என்பது அந்த ஹைலத்தன் வாஹிதா, ஒரே ஒரு மாதவிடாய் காலம் அந்த பெண் இத்தா அனுஷ்டிக்க வேண்டும். இது மாதிரியான தருணங்கள்ல ஒரு கணவன் இறக்கும் பொழுதோ அல்லது கணவன் விவாகரத்து செய்யும் பொழுதோ ஒரு பெண் கருவுற்று இருந்தார், கருவுற்று இருக்கிற நேரத்தில் அந்த கருவை இறக்கி வைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இத்தாவுடைய காலம். கர்ப்பமுற்று இருக்கிற நேரத்தில் கணவன் இறந்து விட்டார் அல்லது கர்ப்பமுற்று இருக்கிற நேரத்தில் கணவனால் விவாகரத்து செய்யப்பட்டார் என்று சொன்னால் அவங்க எவ்வளவு எப்போ பிள்ளையை பெத்தெடுக்கிறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் இதான். சில பேர் 6 மாசம் ஆகும், ஒரு 4 மாத 4 மாத குழந்தை உண்டாயிருக்கிறாங்க, 6 மாசம் ஆகும், அவங்களுக்கு 6 மாசம் இதான். சில பேர் 5 மாசம் கழிச்சு புள்ள பிறக்கும் 5 மாசம் இதான். சில பேருக்கு 2 மாசம் கழிச்சு புள்ள பிறக்கும் 2 மாசம் இதான். சில பேர் 2 நாள்ல புள்ள பிறக்கணும் வச்சுக்குவோம். நேத்து முந்தா நாள் இறந்தாரு, இன்னைக்கு புள்ள பிறந்துருச்சு அப்படின்னா 1 நாள் 2 நாள்ல இதான் முடிஞ்சிடும், அவங்க அடுத்த திருமணத்துக்கு தயாராயிடலாம். அது மாதிரி கருவுற்ற பெண்களுக்குரிய இத்தாவுடைய கால அளவு அவர்களுடைய கருவை இறக்கி வைக்கிறது அப்படிங்கலாம். சில பெண்கள் தலாக் விடப்படுறாங்க, ஆனா தலாக் விடப்பட்டா 3 மாதவிடாய் காலம் இருக்கணுமே, ஆனா அவங்களுக்கு மாதவிடாய் நின்று போச்சு. மாதவிடாய் நின்று போனவங்க என்ன பண்றது அப்படின்னா 3 மாத காலம். 3 மாதவிடாய் என்பது மாதவிடாய் வரக்கூடிய பெண்களுக்கு. மாதவிடாய் நின்று விட்ட நிலையிலே ஒரு பெண் விவாகரத்து செய்யப்பட்டால் அவங்க 3 மாத காலம் அந்த இத்தாவை அனுஷ்டிக்க வேண்டும் என்று இந்த இத்தாவுடைய கால அளவு சம்பந்தமாக குர்ஆன் சொல்கிறது. சரி, இந்த இத்தாவில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் என்ன? இது காலம். ஒழுங்குகள் என்ன அப்படின்னா ஒழுங்குகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகபட்ச ஒழுங்குகள் கிடையாது, அதிகபட்சமான சட்டத்திட்டங்களே கிடையாது. ரொம்ப எளிமையான 1-2 ஷரத்து தான். அந்த இத்தாவுடைய காலத்துல திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஈடுபடக்கூடாது. இதான் இருக்கிறாங்க, அந்த இவரை கல்யாணம் முடிச்சுக்க, நாங்க இவரை பெண் பேசுறோம், இன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்குவோம்னு சொல்லிவிட்டு கல்யாணம் சம்பந்தமாக பேசக்கூடாது. நேரடியாகத்தான் பேசக்கூடாது, சாடை மாடையா பேசிக்கலாம். ஏமா முடிஞ்ச உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்துல சாடை மாடையாக பேசிக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. அதையும் குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். நேரடியாக திருமணத்தை பற்றி பேசக்கூடாது. 2வது, திருமணத்தை தூண்டக்கூடிய விதத்தில் உண்டான அந்த அலங்காரங்களை செய்து கொள்ளக்கூடாது. திருமணத்தின்பால் தூண்டக்கூடிய அலங்காரங்கள் இருக்குதுல, அந்த அலங்காரங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும்.
நகை அணிவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். கலர் அதாவது முழுமையாக கலரான ஆடைகள் இருக்குமே, அந்த ஆடைகளை குறைத்து கொள்ள வேண்டும். வெண்ணிற ஆடை சிறப்பானது, அது மாதிரியான ஆட்களுக்கு வெண்ணிற ஆடை என்பது சிறப்பானது. ஆனா வெள்ளை Dress தான் போடணும் சட்டம் கிடையாது. வெள்ளையில கலர் கலந்த மாதிரி இருக்கும்ல, கலர் சேலையில வெள்ளை கலந்து இருக்குது, வெள்ளை சேலையில கலர் கலந்திருக்கிறது, அது மாதிரியான ஆடைகளை எடுத்துக்கொள்வது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. இது மாதிரி தங்களுடைய அலங்காரங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். திருமணம் செய்து கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் அவங்களுக்கான இத்தாவுடைய சட்டம். வேற எந்த சட்டமும் சொல்லப்படல. ஆனா இன்னைக்கு நடைமுறையில இத்தா என்ற பெயர்ல ஏராளமான மூட பழக்க வழக்கங்களை தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் சொல்லப்படாம வேற சமுதாயத்தவர்களிடமிருந்து காப்பி அடித்து எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகள். இதான் என்று சொன்னாலே ஒரு இருட்டு ரூமுக்குள்ள அடைச்சு வைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தரியா துணியை கட்டி வச்சிருவாங்க, அந்த துணிக்கு உள்ளுக்குள்ள சாப்பாட்டை தள்ளி விடுறது, யார் முகத்தையும் பார்க்க கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, அது மாதிரியான பயங்கரமான கட்டுப்பாடுகள். அப்படி எந்த கட்டுப்பாடையும் இஸ்லாம் சொல்லல. அதற்கு அந்த இத்தாவிற்கு முன்னாடி நீங்க நார்மலா இருக்கும் பொழுது யாரை பார்க்கலாமோ அவர்களை இத்தாவிலும் பார்க்கலாம். சாதாரணமான காலத்தில் யாரோடு நீங்கள் பேசலாமோ அவர்களோடு பேசலாம். சாதாரணமான காலத்தில் யாரோடு நீங்கள் தனித்திருக்கலாமோ அவர்களோடு தனித்திருக்கலாம். சாதாரண நாள்ல ஒரு தாய் தன்னுடைய மகனோடு தனித்திருக்கலாம், இத்தாவுடைய காலத்திலையும் தனித்திருக்கலாம். ஒரு தாய் ஒரு பெண் தன்னுடைய தந்தையோடு தனியாக பயணம் செய்யலாம். அது மாதிரி ஒரு பெண் இத்தாவுடைய காலத்திலையும் தனியாக தன்னுடைய தந்தையோடு இருக்கலாம். இது மாதிரி யாரோடெல்லாம் அதற்கு முன்பு எப்படி பழகினார்களோ அதே நிலையில் அந்த இத்தாவுடைய காலத்திலையும் பழகலாம், அதே நிலையில் பேசலாம். மற்றவங்களோடு பேசுறது சாதாரண நேரத்தில் பேசலாமா பேசக்கூடாதா? ஒரு அந்நிய ஆண் இருக்கிறாரு, 4 பேர் இருக்கிற சபையில வச்சு ஒரு அந்நிய ஆணோடு பேசலாமானா பேசலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. தனியா தான் பேசக்கூடாது, ரகசிய பேச்சு தான் கூடாது. 4 பேர் இருக்கிற சபையில ஒரு தேவைக்காக வேண்டி ஒரு அந்நிய ஆண், கடைக்கு போறோம், கடையில போய் பெண்கள் சாமான் வாங்கத்தானே செய்யறோம், கடையில ஆண்கள் இருக்கிறாங்க, அப்ப ஆண்கள்ட்ட பேசுறோம். ஏன் பேசுறோம்? தேவைக்கு பேசுறோம். சபையில பொதுவான இடத்துல அது மாதிரி பேசுறதுக்கு அனுமதி இருக்கிறதா? அதே தேவைக்காக வேண்டி அதே மாதிரியான தருணங்களில் இத்தாவுடைய காலத்திலும் ஒரு பெண் ஒரு ஆணோடு பேசலாமா என்றால் தாராளமாக பேசலாம், மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனால் ரொம்ப கட்டுப்பாடுகளை இஸ்லாம் சொல்லாததையெல்லாம் அவங்கள பார்க்க கூடாது, இவங்கள பார்க்க கூடாது, அங்க போக கூடாது, இங்க போக கூடாது. சில ஊர்களில் எங்க பகுதிகளில் எல்லாம் எந்த அளவுக்கு கட்டுப்பாடுனா, வீட்டுல இடையில வானவெளி இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம், வானவெளியில ஓலை தட்டியை போட்டு மறைச்சிருவாங்க. வீட்டினுடைய மைய பகுதியில் முத்தம் இருக்கும்ல, அந்த முற்றத்துல ஓப்பனா இருக்கும், வெளிச்சம் வரும், மழை பெய்யும், அது மாதிரி இருக்குமே. வானம் பாத்திரக்கூடாதான். இதால இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வானத்தை பாத்திரக்கூடாதுன்னு ஃபுல்லா இருட்டாக்கி வச்சு அது மாதிரி தான் அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கணும். இன்னும் எந்த அளவுக்கு கட்டுப்பாடுனா, கர்ப்பமுற்று இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்களே, கருவுற்று இருக்கிற பெண்களை கூட சந்திக்க மாட்டாங்க, சந்திக்க விட மாட்டாங்க. ஒரு ஒரு புள்ள வருது, அந்த புள்ள குழந்தை உண்டாயிருக்குது, ஒரு பெண்ணு குழந்தை உண்டாயிருக்குது. அந்த அம்மா இந்த இத்தால இருக்கிற அம்மாவை சந்திக்க வந்தா குழந்தை உண்டாயிருக்கிற அம்மாவை சந்திக்க விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, வயிற்றுக்குள்ள இருக்கிற புள்ள ஆம்பளை புள்ளையா இருந்துச்சுன்னா ஆம்பளை புள்ள எப்படி பார்க்கலாம், இதால இருக்கிற பொம்பளைய பார்க்கவா போகுது? அது சரி, பார்த்த புள்ளையே பார்த்தா ஆளே பார்க்கலாம், 25 வயசு பெரிய ஆளு பார்க்கலாம். வயிற்றுக்குள்ள இருக்கிற புள்ள பார்த்துட்டா என்ன, பார்க்க போறது இல்லை. ஆனா பார்க்க கூடாது. மகள் வீட்டு பேரன் இருக்கிறானே, 2 வயசு இருக்கும் பேரனுக்கு, 3 வயசு இருக்கும் பேரனுக்கு, மகன் வீட்டு பேரனை பார்க்கலாமா? மகன் ஆம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை வாரிசு வழியா பிறந்திருக்குமே, அந்த புள்ள வந்தா பார்க்க வைப்பாங்க. பெண் வாரிசு அவங்க மகள் பெத்தெடுத்த பேரன் வர்றாங்கன்னா பார்க்க கூடாது, அது அந்நிய, அடுத்த குடும்பத்திலிருந்து வந்த புள்ள, அது அடுத்த ஆணுக்கு உள்ள வாரிசு, அது அதனால அந்த பிள்ளைய பார்க்க கூடாதுன்னு இப்படி எக்கச்சக்கமான கட்டுப்பாடு. இந்த எந்த கட்டுப்பாடையும் இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் சொல்ற கட்டுப்பாடு, அந்த காலத்துல கல்யாணம் முடிக்காத, கல்யாணத்திற்கான பேச்சுவார்த்தையை நடத்தாத, நகை நட்டுகளை போட்டு அலங்காரம் பண்ணி கொள்ளாத, தேவையற்ற ஆடம்பரமான முறையில் ஆடை அணிந்து கொள்ளாதீர்கள், இவற்றை நீங்கள் தவிர்த்து கொள்ளணுமே தவிர வேற எந்த சட்டமும் சொல்லல. அது இது கால அளவும் சொல்லிருச்சு. இந்த கால அளவை தாண்டி இருக்கிற தப்பு தான். கால அளவுக்குள்ள அந்த ஒழுங்குகளை பேணாமல் இருப்பதும் தவறு, இந்த கால அளவை தாண்டி அந்த இத்தாங்கிற பேர்ல இருக்கிறது தவறு. 1 வருஷ காலத்துக்குலாம் இதா இருக்கணும், வெளியில போக கூடாது, வேற எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ளக்கூடாது அப்படிலாம் மார்க்கம் சொல்லல. கணவனை இறந்த பெண்ணா 4 மாசம் 10 நாள் தான், அத்தோட முடிஞ்சு போச்சு.
4 மாசம் 10 நாள் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட வேண்டியதான். அதுவரை மார்க்க நிர்ணயிச்ச எல்லையை தாண்டி பேணுதல் என்ற அடிப்படையில நாங்க இன்னும் ஒழுக்கமா இருக்கிறோம், இன்னும் கோசாவில் இருக்கிறோம், தேவையில்லைன்றா இல்லாட்டி போகாம இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. நீங்க 4 மாசம் 10 நாளைக்கு பிறகு போய்தான் ஆகணும்னு சட்டம் கிடையாது. ரோட்டுக்கு வந்துடணும், வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, அப்படி மார்க்கம் சொல்லல. தேவை இருந்தால் போகாம இருக்காதீங்க, மார்க்கம் சட்டம் அப்படின்னு நினைக்காதீங்க என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. எனவே இதுதான் நம்ம இத்தாவுடைய காலத்துல பேண வேண்டிய ஒழுங்குகள் என்று தெரிந்து கொள்ளணும்.